என் உயிரின் உயிர்கொல்லி நீயோ பாகம் 3 அத்தியாயம் 12. சித்தார்த் அவனுடைய அறைக்குள்ள நுழைஞ்சதுமே அவனுடைய அலைபேசியை எடுத்து யாருக்கோ கால் பண்ணான். ஹலோ யமுனா. மறுமுனையில் எஸ் சித்தார்த், சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. நீ சொன்னது மாதிரி மதுராவை என்னோட பாதுகாப்புல வச்சுட்டேன். அவளுக்கு இப்போ இன்னைக்கு தான் பீரியட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் என்று கேட்டான். வெயிட் பண்ணுங்க சித்தார்த், நம்ம காரியத்துக்கு இன்னும் 13 நாள் தேவைப்படும். அது வரைக்கும் நான் சொன்னபடி நடந்துக்கும் என்றாள். சரி என்றவன் அலைபேசியை அணைத்துவிட்டு நிம்மதியுடன் தூங்க போனான். தனது அறைக்குள் வந்த மதுராவும் இன்றைய மன உளைச்சலும் வயிறு வலி காரணமாகவும் வேற எதையுமே யோசிக்க முடியாம அசதியில நல்லா தூங்கிட்டா. காலையில ரொம்ப தாமதமா கண் விழிச்ச மதுரா தன்னோட அறைய சுத்தி பார்த்தா. அறை ரொம்ப சுத்தமா இருந்தது. படுக்கைக்கு பக்கத்துல அவளுக்கு தேவையான எல்லா துணிகளும் பேக் செய்யப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்தவ அறையில வந்து யார் இதை வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சபடியே அறைக்கதவை பார்த்தா. அது மூடியபடியே இருந்துச்சு. அவங்கிட்ட ஏதாவது டூப்ளிகேட் சாவி இருக்கணும், அதை வச்சுதான் உள்ள வந்திருப்பான் அப்படின்னு யூகிச்சவ தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு குளியலறைக்குள்ள போனான். குளிச்சு முடிச்சுட்டு வந்தவ அறையை விட்டு வெளியே போனான். அவனை பார்க்க நேருமே அப்படின்னு யோசிச்ச மாதிரியே ஜன்னல் அருகே வந்து நின்னான். ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தவளுக்கு அந்த தோட்டம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. அதை பார்த்தபடியே கொஞ்ச நேரம் நின்னவ கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் சித்தார்த்தா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சபடியே திரும்பி பார்த்தா. ஆனா அங்க நின்னது ஒரு 40 வயது மயக்கத்தக்க ஒரு பெண்மணி. அம்மா வாங்க, வந்து சாப்பிடுங்க, ரொம்ப லேட்டானா ஐயா என்ன திட்டுவாரு என்றாள். சித்தார்த் எங்க அப்படின்னு மது கேட்டதுக்கு அவர் அப்பாவே ஊருக்கு போயிட்டாரே, உங்ககிட்ட சொல்லலையாமா? அவரு வர இன்னும் 1 வாரம் ஆகுமே அப்படின்னு சொன்னவ, நீங்க வாங்கம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போனா. என்னது, ஊருக்கு போயிட்டானா? அப்போ என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தான்? என்னையும் கூட்டிகிட்டே போயிருக்கலாமே. இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? இவன் நினைச்சா ஆடுற பொம்மையா நானு? வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு மனசுல திட்டினபடி ஹாலுக்கு வந்தா. அங்க அவளுக்காக ஒரு டேபிள்ல உணவை எடுத்து வச்சபடி இருந்தா அந்த பெண். வந்து அமர்ந்தவ, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா. என்னோட பேரு சரோஜாமா, நீங்க சரோனே கூப்பிடுங்க என்றாள். சரிங்க சரோமா அப்படின்னு சொன்னவ இட்லிய பிச்சு வாயில வச்சபடி, சரோமா இங்க போன் ஏதாவது இருக்கா, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லணும் என்றாள். அவ போனை கேட்டதுமே முகம் மாறிய சரோஜா, இல்லம்மா இங்க போன் எல்லாம் எதுவும் இல்ல, ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நம்ம தோட்டத்துல வேலை செய்யற ராமு இப்போ தாத்தா வந்துருவாரு, அவர்கிட்ட சொன்னா அவர் டவுனுக்கு போய் நம்ம ஐயா கிட்ட விஷயத்த போன்ல சொல்லிடுவாரு என்றாள். அவளை விசித்திரமா பார்த்த மதுரா, ஏன் நம்மளே டவுனுக்கு போலாமே என்றாள். மறுபடியும் சரோஜா உடம் மாறி போச்சு. நமக்கு இந்த வீட்டை விட்டு போகலாம் அனுமதியே இல்லம்மா என்றால் மெல்லிய குரல்ல. என்னது, அனுமதி இல்லையா? நான் என்ன அவனோட கைதியா அப்படின்னு மனசுல பொறிந்து தள்ளவ சரியா சாப்பிடவே முடியாம பாதியிலேயே கையை கழுவினான். ஏமா சரியா சாப்பிடல, உடம்புக்கு முடியலையா? நீங்க சரியா சாப்பிடாட்டி ஐயா என்னதாமா திட்டுவாரு, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் இனி அதையே சமைச்சிடுறேன் அப்படின்னு வருத்தத்தோட சொன்னான். இல்ல சரோமா, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதான் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சமாதானமா சொன்னவ, ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டா. இல்லம்மா இனிமேலதான் சாப்பிடணும் என்று கூறியவளை அன்பாக பார்த்தா. இது போலதானே நானும் சித்தி வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறவர காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பழைய நினைவுல கண் கலங்கினா மதுரா. என்னாச்சுமா, ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்ட சரோவை பார்த்து, ஒன்னும் இல்ல சரோமா, நீங்க வாங்க, வந்து முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க,
நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொன்னவ அவளை நாற்காலியில உட்கார வச்சு உணவை எடுத்து தட்டில் வச்சா. ஐயோ என்னம்மா நீங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்க விடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவளை பார்த்து, இதோ பாருங்க சரோமா, நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நீங்க இனி என் கூட நான் சாப்பிடும் போதே சாப்பிட்டுக்கணும், தனியாலாம் சாப்பிடக்கூடாது. இந்த வீட்டுல இருக்கிறதே நாம 2 பேர் தானே, இதுல நாம ஏன் தனித்தனியா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னபடி அவளுக்கு உணவை எடுத்து வச்சா மதுரா. சரோஜா சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்திலேயே நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தா. இது மாதிரி முதலாளி வீட்டுல நாற்காலியில உட்கார்ந்து உண்ட பழக்கம் எல்லாம் இல்லாததுனால நெளிஞ்சுக்கிட்டே சாப்பிட்டு கூச்சப்பட்டுட்டே இருந்தா. அவளை ரசனையோட பார்த்தா மது. அழகான கலையான முகம், அங்கங்க வெள்ளை முடிகள் அவ வயசை காட்டுச்சு. கழுத்துல அடர்த்தியான மஞ்சள் கயிறு, நெற்றியில பெரிய சிவப்பு பொட்டு, நெத்தி வகுட்டுல குங்குமம் அப்படின்னு அவளை ஆராய்ந்து பார்த்தவ, ஆமா சாரோமா, உங்க புருஷன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா. அதை ஏமா கேக்குறீங்க, என்ன பிடிக்கலன்னு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டு அவ கூடவே இருக்காரு என்றார் மனவலியோட. என்ன சொல்றீங்க சரோமா, அப்போ உங்க புருஷன் உங்க கூட இல்லையா, அவருக்கு உங்களை ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டா மதுரா. என்னோட ஊரு தஞ்சைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம்மா. நாங்க வீட்டுல 3 பேர், அம்மா, நானு, என் தங்கச்சி என்றாள் சரோஜா. அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்கம்மா. விவசாய குடும்பத்துல என்னோட அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆன புதுசுல என் புருஷன் என் மேல ரொம்ப அன்பா பாசமாதாமா இருந்தாரு. எங்களுக்கு அப்போ 2-3 வருஷமா குழந்தையே பிறக்கல. எத்தனையோ மருத்துவச்சிக்கிட்ட போனோம், எல்லாருமே எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரு வாரிசு வேணும்னு என்ன தினமும் திட்ட ஆரம்பிச்சாரு. நாளாக அடிக்க கையே ஓங்கிட்டாரு. கண்டிப்பா 2வது கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒரே பிடிவாதமா இருந்தாரு. அப்போதான் என் தங்கச்சி சாவித்திரி அவரை கட்டிக்கிறேன்னு சொன்னான். எனக்கும் அது ஓரளவு சரியாதாம பட்டுச்சு. வேற யாரோ வந்தா நான் என் புருஷனை பிரியணும் இல்லையா. இதே என் தங்கச்சியா இருந்தா அவளோடவே இருந்துட்டு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை பார்த்துட்டு என் காலத்தை கழிச்சிடலாம்னு முடிவு பண்ணி என் புருஷனுக்கும் என் தங்கச்சி சாவித்திரிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். முதல்ல நல்லாதான் இருந்தா. அப்புறம் அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை என்னை அம்மான்னு கூப்பிட்டது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியோ என் புருஷன் கிட்ட பேசி என்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்க. என் அம்மா கூட ரொம்ப வருஷம் இருந்துட்டு உள்ளூர்ல வீட்டு வேலை செஞ்சுட்டு வயிற்ற கழுவிட்டு இருந்தேன். போன வாரம் தான் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பாதான் சித்தார்த் ஐயா அவங்க தோட்டத்து வீட்டுல வேலை செய்ய ஆள் வேணும்னு தேடிட்டு இருந்ததா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க. இனி அந்த ஊர்ல யாருக்காக இருக்கணும், யார்கிட்டையும் ஒன்னும் சொல்லாம இங்க வந்துட்டேம்மா என்று தன்னோட கதையை சொல்லி முடிச்சா சரோஜா. அவ கதையை கேட்டதும் ஒரு பெருமூச்சோட எழுந்தா மதுரா. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை அப்படின்னு மனசுல நினைச்சுவ எழுந்து தன்னோட அறைக்கு போனா. அறைக்கு செல்லும் போது திடீர்னு ஏதோ அலைபேசி ரிங்டோன் அடிக்க திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா. வீட்டை சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே போனே இல்லை. அப்போ சரோஜாவை பார்த்தா. அவ ஏதோ தவறு செஞ்ச மாதிரி திருன்னு விழிக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டா. அவளுடைய அலைபேசி தான் அடிச்சிருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க போனே இல்லை அப்படின்னு சொன்னவகிட்ட போன் இருக்கு இப்போ. அத்தியாயம் 13. போன் ரொம்ப நேரமா அடிக்குது சரோஜாக்கா, எடுத்து பேசுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லியபடி அவளுடைய அறையை நோக்கி நடந்தா மதுரா. அவ அறைக்குள்ள போய் மறையிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சரோஜா அவ தலை மறைஞ்சதும் போனை எடுத்து பேசினான். போன் செஞ்சிருந்தவன் சித்தார்த். தம்பி சொல்லுங்க தம்பி என்றார். அவ சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க தம்பி அப்படின்னு சொன்னவகிட்ட அவ என்ன பண்றா? இப்பதான் தம்பி ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போனாங்க. அவளை நல்லா கவனிச்சுக்கோங்கக்கா, நல்லா சாப்பிட வைங்க, ரொம்ப மெலிஞ்சு தெரியுறா அப்படின்னு கவலை நிறைந்த குரல்ல சொன்னான் சித்தார்த். கவலைப்படாதீங்க தம்பி,
நான் பாத்துக்கிறேன். நீங்க இனி எப்போ வருவீங்க? மதுராமா ஃபோன் பண்ண ஃபோன் கேட்டுச்சு என்றாள் தயங்கியபடி. கொடுக்க வேண்டாங்க்கா, நான் சீக்கிரமா வந்துடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க என்றான். சரிங்க தம்பி என்றவள் போனை வைத்துவிட்டு சமையல் அறைக்கு போய் மதிய உணவை சமைக்க ஆரம்பிச்சா. அவளோட அறைக்கு போய் படுத்த மதுராவோட யோசனை கடிவாளம் இல்லாத குதிரையா ஓட ஆரம்பிச்சது. இப்போ பள்ளியில அவளை தேடுவாங்களே, இவனால மாணவர்களுடைய படிப்பும் அல்லவா பாதிச்சிருக்கு. அவகிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா போனும் சரோஜா தரமாட்டா. வெளியே போய் பார்க்கலாமா அப்படின்னு மனசுல நினைச்சவ உடனே எழுந்து வெளியே சொல்ல எத்தனிச்சா. உள்ளறையில ஏதோ உருட்டி கொண்டிருந்த சரோஜா சத்தம் போடாம மெதுவா காலடி எடுத்து வச்சு கதவு திறந்து பார்த்தா. வெளிகேட்ல அவ இருந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டராவது இருக்கும். அது வரைக்கும் பாதைக்கு 2 புறமும் அழகான தோட்டம் அமைச்சிருந்தாங்க. மெதுவா வெளிகேட்ட தாண்டிட்டா போதும். அதுக்கப்புறம் யாராவது ஒரு உதவியோட ஹாஸ்டலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வெளியில கால் வச்சா. கொஞ்ச தூரம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அங்கும் இங்கும் பார்த்தபடி நடந்துடா மதுரா. அவ கேட்டை அடையிற வரைக்கும் யாருமே அவளுடைய பாதையில குறுக்க வரல. அவ கேட்டை அடைஞ்சு கேட்டு மேல கை வச்ச அடுத்த வினாடி எங்கிருந்துதான் வந்துச்சோ அந்த 3 நாய்கள் அவ பக்கத்துல வந்து நின்னுச்சு. அதை பார்த்த மதுராவோட விழிகள் பயத்துல மிரண்டு போச்சு. அவைகள் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட மதுராவோட உயரம் இருந்துச்சு. அவளை சுத்தி நின்ற நாய்களை அசையாமல் நின்று கவனிச்சா. 2 நிமிஷங்கள் கழிஞ்சும் அவ அதெல்லாம் தன்னோட மேல பாயவே இல்லை அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டவ மெல்ல கேட்டோட பக்கம் தன்னோட கால்களை வச்சா. அவ்வளவுதான், 3 நாய்களும் அவளை இன்னும் நெருங்கி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம சத்தமிடவும் ஆரம்பிச்சுது. மதுராவுக்கு தொண்டையே வறண்டு போச்சு. நாய்களோட சத்தத்தை கேட்டு கேட்டு வீட்டுல இருந்து சரோஜா ஓடி வர தோட்டத்துல வேலை பார்த்தவங்களும் அங்க வந்தாங்க. அவர்கள் மதுராவை குற்றம் சாட்டும் பார்வையோட பார்க்க அமைதியா தலை குனிஞ்சு நின்னா மதுரா. அவ பக்கத்துல வந்த சரோஜா மதுராவை பார்த்து, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனான். அவளோட அமைதியா வந்தவளை பார்த்து, மதுராமா, இங்க இருந்து தூசி கூட சித்தார்த் ஐயாவோட அனுமதி இல்லாம வெளியில போகவே முடியாது. அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரேன். முகமெல்லாம் சோர்ந்து போச்சு பாருங்க அப்படின்னு சொன்னபடி சமையல் அறைக்கு போனா சரோஜா. பெரிய அக்கறை தான் இவளுக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு புரியாம தவிச்சு போனா மதுரா. எதையுமே யோசிக்க கூட முடியாம தளர்ந்து போய் படுத்துக்கிட்டா. சென்னையை அடைஞ்ச சித்தார்த் தன்னோட அலுவலக வேலைகள்ல மூழ்கி போனான். கிட்டத்தட்ட 11 மணி அளவுல மதுரா பணி செஞ்ச பள்ளிக்கு போய் பள்ளி முதல்வரை பார்த்தான். உள்ள வந்தவன் தோரணையா உட்கார்ந்துட்டு, மேடம், இனி மதுரா வேலைக்கு வரமாட்டா அப்படின்னு சொன்னான். என்னது, அது எப்படி? அவ 3 மாசம் நோட்டீஸ் எதுவுமே கொடுக்காம திடீர்னு எப்படி? நீங்க யார் அவளுக்கு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டா. நானு அவளுடைய புருஷன். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, கோச்சிட்டு சொல்லாம வந்துட்டா. இப்போதான் அவளை நான் கண்டுபிடிச்சு, அதனால மறுபடியும் அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வாய் பூசாம போய் சொன்னவன், எனக்கு என்னோட மனைவி வேண்டும். அவளால பள்ளிக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நீங்க சொல்லுங்க, ஒரே பேமெண்ட்ல கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். பணம்னாலே அடுத்த வினாடி வாயை மூடிக்கொண்டாரு பிரின்சிபல். சதா சார் அப்படின்னு சொன்னவர் ஆபீஸ்க்கு போன் பண்ணி விவரம் சொல்லி சித்தார்த்த அங்க அனுப்பினார். அவருடைய பள்ளி பிரச்சனையை முடிச்சவன் அடுத்தது போனது அவருடைய ஹாஸ்டலுக்கு. அங்கேயும் அதே பொய்ய சொல்லி அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தான். இனி மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்களை மனசுல திட்டம் போட்டுக்கிட்டவன் நேரா அவனுடைய அப்பாவை பார்க்க போனான். அவனுடைய திட்டங்களை அவர்கிட்ட விளக்குனவன் அவருடைய அதிர்ச்சியான முகத்தை பார்த்து, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டான் சித்தார்த். இல்ல சித்தார்த், இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாத்தியா?
இது மட்டும் உன்னோட மனைவி சங்கரிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டா. ஆனா மதுராவோட நிலைமை இப்போ இருக்கிறத விட ரொம்ப மோசமா போயிடும் சித்தார்த் என்றார் கவலையோட. தெரியும்பா, ஆனா அப்படியெல்லாம் போக விட மாட்டேன். இனி என்ன ஆனாலும் மதுரா இனி என்னோட பொறுப்பு. என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொன்னான் சித்தார்த். அப்புறம் ஓ இஷ்டம்ப்பா. ஆமா, இப்போ மதுரா எங்க? நம்ம ஏற்காடு பண்ணை வீட்டுல தான் என்னோட பாதுகாப்புல பத்திரமா இருக்காப்பா என்றான் சித்தார்த். என்று பெருமூச்சு விட்ட சித்தார்த்தின் அப்பா இனி சித்தார்த்தை நிறுத்தவே முடியாது. அவனுடைய ஆட்டத்தை அவன் ஆரம்பிச்சிட்டான். பாவம், இதுல அந்த பொண்ணு மதுரா தான் மாட்டிட்டான் அப்படின்னு ஆதங்கத்தோட நினைச்சாரு அவங்க அப்பா. அத்தியாயம் 14. சித்தார்த்தோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்துச்சு. தன்னை ஏமாத்தின 2 பொண்ணுங்க, ஒன்னு அவனை ஏமாற்றி திருமணம் செஞ்ச அவனுடைய மனைவி சங்கரி, இன்னொன்னு அவனுடைய வாழ்வுல காதல் அப்படிங்கிற ஒன்ன காட்டி வேறொரு பணக்காரன் கிடைச்சதா சொல்லி அவனை ஏமாத்திட்டு போன மதுரா. 2 பேரும் அவனுடைய வாழ்க்கைய அழிச்சே விட்டாங்க அப்படிங்கிற கோவம் அவனுடைய ஆள் மனசுல பதிஞ்சிருந்தது. 2 பேரையும் பழிவாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தான் அவன். அப்போ அவனுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கடவுள் அளித்ததா எண்ணி காரியத்துல இறங்கிட்டான். இனி யார் தடுத்தாலும் அவன் நிக்க மாட்டான் அப்படிங்கிறது அவனுடைய செயல்லையே நல்லா தெரிஞ்சுது. அப்பாவை பார்த்துட்டு அலுவலகத்திற்கு தன்னோட கார்ல போன சித்தார்த்துடைய முகம் கடுமையாவே இருந்துச்சு. இந்த சித்தார்த்தை ஏமாத்த இந்த 2 பொண்ணுங்களுக்கும் எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். ஒரு வகையில சங்கரிய கூட மன்னிச்சிடலாம். ஆனா இந்த மதுரா, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் அவனை ஏமாத்த எவ்வளவு துணிச்சல் அவளுக்கு இருக்கணும். கழுத, இவளுக்கு தன்னோட மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்து ராணி மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சேனே. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சல மாதிரி அல்லவா நடந்துட்டா. இவளை விடவே கூடாது என்று நினைத்தான். இவ இனி யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதபடி நான் பண்ண போறேன். இனி அவ வாழப்போகும் வாழ்க்கை சித்திரவதையா தான் இருக்க போகுது அப்படின்னு மனசுல கருவி கொண்டவன் நேரா அலுவலகத்துக்கு போய் அங்குள்ள வேலைகளை எல்லாம் முடிச்சான். மருத்துவர் சொன்ன தேதி வர இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். இடையில ஒரு நாள் போய் மதுராவை பார்க்கலாமா அப்படிங்கிற வந்த யோசனைய உடனே கைவிட்டான். இனி இது மாதிரி காதல் கன்றாவியெல்லாம் வரவே கூடாது. இனி நம்ம வேலையில மட்டும்தான் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டான். இப்படியே மதுராவுக்கும் சித்தார்த்துக்கும் நாட்கள் செல்ல சித்தார்த்தோட மனைவி சங்கரி தன்னோட பொழுதுபோக்கு வாழ்க்கையில உல்லாசமா காலத்தை கழிச்சிட்டு இருந்தா. அவ வாழ்க்கையில இனி சந்தோஷமே இருக்க போறதே இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியவே இல்லை. அது தெரியாமையே ஆனந்தமா தன்னோட ஆண் நண்பர்களோட உலாவிட்டு இருந்தா சங்கரி. அங்க மதுரா சித்தார்த் போடும் திட்டம் தெரியாம வெளியே போகவே முடியாம தவிச்சிட்டு இருந்தா. அவ உள் மனசுல ஏதோ தப்பு நடக்க போறதா உணர்த்திட்டே இருந்தத அவளால நல்லா உணர முடிஞ்சுது. ஏன்னே தெரியாம மனசுல ஒரு பதட்டம் வந்துட்டே இருந்தது. ஒருவேளை பீரியட்ஸ் அப்படிங்கறனாலயா அப்படின்னு மனசு யோசிச்சாலும் அந்த யோசனைய உடனே கைவிட்டா. நான் என்ன புதுசாவா பீரியட்ஸ் ஆறேன் அப்படின்னு நினைச்சுவேன். அதுக்கு மேல ஒன்னும் சிந்தனை செய்யாம சரோஜா கூட சேர்ந்து சமையல்ல இறங்கினான். இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. காலையில எழுந்து தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு சமைச்சு சரோஜா கூட சேர்ந்து சாப்பிட்டு மறுபடியும் இரவு வர தோட்டம் வீடுன்னு கூண்டில் அடைப்பட்ட பறவையாவே சிக்கி தவிச்சா மதுரா. நாட்கள் இப்படியே போக ரொம்ப போர் அடிச்சு போச்சு மதுராவுக்கு. இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? நம்ம இப்படி இங்க விட்டு போயிட்டு அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? அவளுக்கு பொறுமையே போயிடுச்சு. அன்னைக்கு காலையில எழுந்த உடனே சரோஜாவை தேடி அங்க போய் நின்னு, எனக்கு போன் வேணும் சரோஜாக்கா, தர முடியுமா முடியாதா அப்படின்னு அழுத்தமான குரல்ல உயர்த்தி கேட்டா அவன். அவளுடைய குரல்ல கொஞ்சம் மிரண்டுதான் போனா சரோஜா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் ஐயா கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சித்தார்த்துக்கு கூப்பிட்டா சரோஜா. போன்ல விவரம் கேட்டவன் மதுரா கிட்ட போனை கொடுக்குமாறு சொன்னான். போனை கையில வாங்கின மதுரா, சித்தார்த் ஏன் இப்படி பண்றீங்க? ஸ்கூல்ல எல்லாரும் என்னை தேடுவாங்க, பிளீஸ் என்னை விட்டுருங்க.
நான் உங்க கண்ணுல படாம எங்கேயாவது போயிடுறேன். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ண அவ விருப்பமே இல்லாம இப்படி அடைச்சு வச்சு சட்டப்படியும் இது குற்றம் இல்லையா? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு படபடன்னு புரிஞ்சா. அவ பேசுறத அமைதியோட கேட்டவன், ஓகே மதுரா, நான் உன்னை விட்டுறேன், கண்டிப்பா விட்டுருவேன். ஆனா இப்போ இல்ல, எனக்கு 2 மாசம் கழிச்சு அப்படின்னு சொன்னான். உடனே போனையும் கட் பண்ணிட்டான். ஹலோ ஹலோ சித்தார்த் சித்தார்த் அப்படின்னு அழைச்சும் எந்த பதிலும் வராதனால போனை கட் பண்ணிட்டாங்கிறத உணர்ந்தா மதுரா. என்ன பண்ற இது இப்போது அப்படின்னு தெரியாம விழிச்சிட்டு இருந்தவள மதுவோட கையில இருந்து மெதுவா அலைபேசி வாங்கி பத்திரப்படுத்தினா சரோஜா. அவளுடைய செய்கையை பார்த்தபடி மதுரா தன்னோட அறைக்கு மெல்லமா நடந்து போனான். இவன் என்ன நினைச்சு இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு புரியாம குழம்பி போனான். இது என்ன 2 மாச கணக்கு? 2 மாசத்துல என்ன இங்க வச்சு என்ன சாதிக்க நினைக்கிறான் அப்படின்னு புரியாம மனம் வெதும்பி போனா மதுரா. இப்ப செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரி தோன்ற, இனி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு மனச அமைதியா வச்சுக்க முயற்சி பண்ணான். இப்படியே 10 நாட்கள் போச்சு. ஒரு நாள் திடீர்னு குதிச்சான் சித்தார்த். அவனை பார்த்ததும் பழைய நினைவுகள் வந்தாலுமே அதை அடக்கிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு நின்னான். நான் ஹாஸ்டலுக்கு போகணும் சித்தார்த், என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்டான். போலாம் போலாம், அதுக்கு முன்னாடி நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னான். எங்க அப்படின்னு கேட்டவகிட்ட, சொல்றேன், முதல்ல நீ கிளம்பு, போற வழியில சொல்றேன் அப்படின்னு சொன்னவனை முறைச்சுக்கிட்டே தன்னோட அறைக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வந்து நின்னான். மதுரா போனதுமே அலைபேசி எடுத்து பேசினான் சித்தார்த். ஹலோ, நான் சித்தார்த் பேசுறேன். நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் 14வது நாள், இப்ப வந்தா சரியா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டான். எஸ் சித்து, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வா, நான் பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. போன் பேசி முடிச்சதும் போனை அனுப்பிச்சவன் மதுராவை தேடி போனான். மதுரா தயாராகி வெளியே நின்னதை பார்த்தவன், வா வா போகலாம் அப்படின்னு சொல்லி காருக்கு கூட்டிட்டு போனான். போற வழியெல்லாம் எங்க போறோம் சொல்லுங்க, எங்க போறோம் சொல்லுங்கன்னு கேட்டுட்டே வந்தா மதுரா. ஆனா அவளுக்கு பதிலே சொல்லாம காரை ஓட்டுறதுலயே கவனமா இருந்தான் சித்தார்த். அவன் கவனமா ஓட்டுறத பார்த்தவன், இதுக்கு மேல இவன் கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல அப்படின்னு அமைதியா வந்தான். அவன் காரை நிறுத்தின இடம் ஒரு பெரிய மருத்துவமனை. இங்க எதுக்காக அப்படின்னு கேள்வியா கேட்டவகிட்ட, நீ இறங்கி வா முதல்ல அப்படின்னு சொல்லி அவளை உள்ள அழைச்சிட்டு போனான் சித்தார்த். அவ எதுவுமே புரியாம அவனை தொடர்ந்து போனான். அவளை வெளியே உட்கார வச்சுக்கிட்டு மருத்துவரை பார்க்க உள்ள போனவன் 10 நிமிஷம் கழிச்சு வந்தான். வா அப்படின்ற ஒட்டை வார்த்தையோட அவளை கையை இறுக்கமா பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போனான். அவன் போனது ஒரு தனி படுக்கை அறை. அங்க ஏற்கனவே ஒரு நர்ஸ் இவங்களுக்காக காத்துட்டு இருந்தான். வாங்கம்மா வந்து படுங்க அப்படின்னு சொன்னான். ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்டவளை இழுத்து வந்து படுக்கையில தள்ளிவிட்டான் சித்தார்த். அவ எதுவுமே புரியாம விழிக்கவும் பக்கத்துல உள்ள நர்ஸுக்கே ரொம்ப பாவமாயிடுச்சு. அவளை பரிதாபமா பார்த்தவன், ஒன்னும் இல்லம்மா, சும்மா ஒரு ஜெனரல் செக்அப் தான் அப்படின்னு சொன்னவன் அவளை நெருங்கி வந்து ஒரு ஊசியை போட்டான். அவ்வளவுதான். அடுத்த 2வது நிமிஷத்துல மயங்கி கீழே விழுந்தா. அதே சமயம் மருத்துவர் உள்ள வர, நீ போ, நான் சொன்னதை கொண்டு வந்து இந்த நர்ஸ் கிட்ட கொடு என்றார். சித்தார்த், கிளம்பு சித்தார்த், மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி அவர் சொன்னபடி செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெளில வந்த மருத்துவர்கிட்ட, எல்லாம் சக்சஸ் ஆயிடும் இல்லையா அப்படின்னு சற்று கவலையோட கேட்டான் சித்தார்த். சொல்ல முடியாது சித்து, கடவுளை நல்லா வேண்டிக்கும். ஒரு சிலருக்கு 2-3 தடவை செய்ய வேண்டி வரும், சில பேருக்கு ஒரே தடவையோட நின்னுடும் அப்படின்னு சொன்னாரு. ஓ சரிதான்ப்பா, நான் மதுராவை கூப்பிட்டு போகலாம் இல்லையா? இப்போ மயக்கத்துல இருக்காங்க சித்து, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சிடும், அப்புறமா வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னவர் சித்தார்த்தின் கவலையான முகத்தை பார்த்து அவனோட தோல்ல கை வச்சு தட்டி கொடுத்துட்டு போனாரு. மருத்துவர் போனதும் மதுரா படுத்திருந்த அறைக்கு போனவன் அவளுடைய அருகில மெல்ல வந்தான். அமைதியா தூங்கிட்டு இருந்த அவளுடைய முகத்தை சில வினாடிகள் பார்த்தவன் அவளுடைய வயிற்றின் மீது கைய வச்சு மெல்ல தடவி கொடுத்தான். நீயும் உன்னோட அம்மாவை மாதிரி என்ன ஏமாத்திடாத கண்ணம்மா,
என்றான் மெதுவான குரல்ல சித்தார்த். அத்தியாயம் 15. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழித்த மதுரா சுற்றுமுற்றும் பார்த்தா. அங்க தனக்கு பக்கத்துல ஒரு நாற்காலியில தலையில கை வச்சபடி கண்களை இறுக மூடிட்டு உட்காண்டிருந்தான் சித்தார்த். தனக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்ச அதே வினாடி தன்னோட அடி வயிற்றுல ஏதோ சுரீர் வலி தெரிய அம்மா அப்படின்னு முணங்கினான். அந்த முனகல் சத்தத்துல கண் விழிச்ச சித்தார்த் அவளை பார்த்து, எந்திரிச்சிட்டியா, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அறையை விட்டு எழுந்து போனான். தனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வயிறு வலிக்குது அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கல நினைச்சவ அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வெளியில போனதை பார்த்து ஜீர்ணிக்கவே முடியல அவளால. ரொம்ப மெல்லமா முடியாம எழுந்து நின்னா. கண்டிப்பா ஏதோ தனக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத அவளுடைய உடலே சொல்ல அது என்னன்னு புரியாம கண்கள்ல கண்ணீர் முட்டிட்டு வந்து நின்னுச்சு. என்ன இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு அதட்டல் குரல் கேட்க தலைவிதியை நொந்துகிட்டே மெல்ல நடந்து போய் கார்ல உட்கார்ந்தா. போற வழியில, சித்தார்த் ப்ளீஸ், எனக்கு என்னாச்சு, ஏன் என்னோட வயிறு வலிக்குது அப்படின்னு மெல்லைய அழுகிய குரல்ல கேட்டது. சித்தார்த் அவளுடைய மனசு ரொம்ப சுட்டுது. என்னவோ ஒண்ணுமே இல்ல, நீ பலவீனமா இருக்கேன்னு விட்டமின் ஊசி போட்டாங்க, அவ்வளவுதான். உனக்கு அது ஒத்துக்கல, நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. அந்த மருந்தால இப்போ உனக்கு வயிறு வலிக்குது போல அப்படின்னு சமாதானமா சொன்னான் சித்தார்த். ஆனா சித்தார்த், நான் நல்லா தானே இருக்கேன், அப்புறம் ஏன் அப்படின்னு ஏதோ கேட்க வாயை திறந்தவகிட்ட, கொஞ்சம் வாயை மூடிட்டு நீ வரையாடி, எனக்கு ஆல்ரெடி பிசினஸ் டென்ஷன், இதுல நீ வேற அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான் சித்தார்த். இனி இவன் கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு உணர்ந்தவ அதுக்கப்புறம் அமைதியோட வந்தா. ஆனா அவளுடைய அந்தரங்கம் எதையோ உணர்த்த அவளுக்கு பயத்துல அந்த ஏசி காரிலும் வியர்த்து போச்சு. வீட்டுக்கு வந்து அவளை இறக்கி விட்ட சித்தார்த் ஒரு வினாடி கூட தாமதிக்காம சென்னை நோக்கி கிளம்பிட்டான். மதுராவுக்கு ஏதோ உறுத்துச்சு. வந்தான், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான், வீட்டுல கொண்டு வந்து தள்ளிட்டு ஏதோ கடமை முடிஞ்சது மாதிரி போயிட்டான். மதுராவுக்கு தான் இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. உள்ள போனதும் சரோஜா ஓடி வந்து அவளுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தா. மதுராவுக்குமே அன்றைய நாள்ல பட்ட அலைச்சல்லையும் உடம்பு ஏதோ செய்யறது மாதிரி தோன்றவும் மறுக்காம அந்த ஜூஸை வாங்கி குடிச்சா. தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத அறிய அவளுடைய ஒவ்வொரு நரம்பும் துடிச்சுது. ஆனா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவளுக்கு புரியவே இல்லை. ஜூஸை மெல்ல குடிக்கும் போதே பக்கத்துல நின்றுட்டு இருந்த சரோஜாவை பார்த்தா. ஆனா அவளுடைய முகத்துல எதையுமே கண்டுபிடிக்க முடியல. யோசனையோட ஜூஸை வாங்கி குடிச்சுக்கிட்டு டம்ளரை அவகிட்ட திருப்பி கொடுத்தா மதுரா. டம்ளரை வாங்கின சரோஜா, உடம்பு ரொம்ப முடியாட்டி நீங்க தூங்குங்கம்மா, நான் சமைச்சு முடிச்சதும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். அவ போறதையே பார்த்துட்டு இருந்த மதுராவுக்கு ஏனோ கண்கள்ல கட்டி கொண்டு வர தூக்கம் வர அப்படியே படுத்து நல்லா தூங்கி போயிட்டான். கிச்சனுக்கு வந்து சித்தார்த்துக்கு போன்ல கூப்பிட்டா சரோஜா. ஐயா, நீங்க சொன்னபடி தூக்க மாத்திரைய ஜூஸ்ல கலக்கி கொடுத்துட்டேன், நல்லா இனி தூங்குவாங்க அப்படின்னா. சரிங்கக்கா, இனி அவ உங்க பொறுப்பு, ரொம்ப அவளை வேலை செய்ய விட்டுறாதீங்க, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இனி வர 2 மாசமாவது ஆகும், அதுவரை அவளை நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவன் போனை கட் பண்ணான். அத்தியாயம் 16. கண் விழிச்ச மதுராவுக்கு எதுவுமே புரியல. தனக்கு என்ன நடந்ததுன்னு யார கேட்கலாம்னு யோசிச்சு அவளுக்கு தலையே வலிச்சு. அதே சமயத்துல சரோஜா காஃபி எடுத்துட்டு வந்து அவ முன்னாடி வச்சா. அவளை உறுத்து பார்த்து விழிச்சுவ, எனக்கு சித்தார்த் கிட்ட பேசணும், போன் போட்டு கொடு அப்படின்னு சொன்னான். முடியாதுமா, தம்பி இந்த நேரம் தூங்கி இருப்பாரு, அவரை தொந்தரவு செய்ய என்னால முடியாது அப்படின்னு சொன்னான். அப்பதான் மணியவே பார்த்தா மதுரா. மணி கடிகாரத்துல இரவு 11 காட்டுச்சு. இவ்வளவு நேரமா நான் தூங்கினேன் அப்படின்னு அதிசயமா தன்னைத்தானே நினைச்சவளுக்கு மேலும் தலையதான் வலிச்சுது. தலையை தாங்கிட்டு உட்கார்ந்து இருந்தவளை பார்த்து, காஃபி குடிமா, தலைவலி கொஞ்சம் குறையும் அப்படின்னா. வேற வழியே இல்லாம காஃபியை எடுத்து குடிச்சா மதுரா. காலி கப்பை வாங்கிட்டு, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் போய் உங்களுக்கு சூடா இட்லி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னபடி கிச்சனுக்கு போனா சரோஜா. இனி ஒன்னும் செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சபடி மறுபடியும் படுக்கையில விழுந்தவளுக்கு
அழுகைதான் முட்டிட்டு வந்தது. அம்மா, நீ இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நான் அனாதைன்னு தானே எல்லாரும் என்னை பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடுறாங்க அப்படின்னு நினைச்சவளுக்கு சித்தார்த்தோட நினைவு தான் வந்துச்சு. எவ்வளவு அன்போட இருந்தான். அவனுக்கு இப்போ என்ன ஆச்சு? ஏன் இப்படி என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறான்? அவனுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மூச்சு அழுதா மதுரா. மதுராவுக்கு உணவு கொண்டு வந்த சரோஜாவுக்கு மதுரா அழுது கொண்டிருப்பதை பார்த்து என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துல போய் உட்கார்ந்து அவருடைய முதுக ஆறுதலா தடவி கொடுத்தா. அதுல ஓரளவு சமாதானமானவ எழுந்து போய் முகம் கழுவிட்டு வந்தவ எதுவுமே பேசாம இட்லிய வாயில் எடுத்து போட்டு விழுங்கினான். என்னவோ உள்ளமும் உடலும் சோர்ந்து போயிருக்க சாப்பிட்டதும் மறுபடியும் படுத்து தூங்கியே போயிட்டான். காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு சரோஜா தேடி போனான். அங்க கிச்சன்ல வேலையா இருந்தவகிட்ட பின்பக்கம் இருந்து எனக்கு போன் வேணும் சரோஜாக்கா அப்படின்னு கம்பீரமான குரல்ல கேட்டு கொஞ்சம் திடுக்கிட்டு உழைச்சா சரோஜா. நான் கண்டிப்பா சித்தார்த் கிட்ட பேசும் அப்படின்ற கண்டிப்பான குரல்ல தயங்கினவ போனை சித்தார்த்துக்கு போட்டு கொடுத்தா. ஹலோ சித்தார்த் அப்படின்னு போனை வாங்கிட்டு கிச்சனை விட்டு வெளியே தனியே போனான். சொல்லு என்ன விஷயம்? சாப்பாடெல்லாம் உனக்கு சரியா கிடைக்குதா? வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டவன் பணம் எல்லாம் கேட்காத, அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னான் சித்தார்த். யாருக்கு வேணும் உங்க பணம் எல்லாம்? சரி, வேற எதுக்கு கால் பண்ண? அதையாவது சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்ன மாதிரி வெட்டியா உட்கார்ந்து சாப்பிட்ற ஆள் நான் இல்ல அப்படின்னா சித்தார்த். இவன் என்ன லூசா? நான் பாட்டுக்கு என்னோட வேலைக்கு போயிட்டு அமைதியா இருந்தவளை வலுக்கட்டாயமா அவனோட வீட்டுல வச்சுட்டு என்னமோ நான் தான் அவன் வீட்டுல உட்கார்ந்து தண்ட சோறு திங்கிற மாதிரி பேசுறான் அப்படின்னு அவனை மனசுல திட்டினவ என்னை எப்போ ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விட போறீங்க அப்படின்னு கேட்டான். எதுக்கு அப்படின்னு மொட்டையா கேட்டவன் கிட்ட எனக்கும் அங்க வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா அவளும் அதே குரல்ல. அப்படின்னு 2 வினாடி இழுத்த சித்தார்த். என்ன உன்னோட கள்ளக்காதலனோட வெளியில ஊசுத்துற வேலையா? முடியாது, நானா விருப்பப்பட்டாதான் என் வீட்டை விட்டே நீ வெளியே போக முடியும் அப்படின்னு கடுமையான குரல்ல சொன்னவன் அடுத்த வினாடி போனை கட் பண்ணிட்டான். மறுபடியும் டயல் செஞ்சப்போ அது சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. அவ்வளவுதான், இதுக்கு மேல இனி அவன் பேச மாட்டான், சரியான திமிரு பிடிச்சுவேன் அப்படின்னு மனசுல திட்டினபடி போனை சரோஜா கிட்ட கொடுத்துட்டு வந்து படுத்துக்கிட்டா. வேலைன்னு பறந்தவளுக்கு இந்த தனிமையும் வேலை இல்லாம இருக்கிறதும் கடுப்பா இருந்தது. சும்மா இருக்கிற மனம்தான் கண்டதை யோசிக்கும் அப்படின்னு நினைச்சவன் அதுக்கு மேல ஒன்னும் யோசிக்காம தோட்டத்து பக்கம் நடந்து போனான். கால் ஓயிற வரைக்கும் நடந்தவ ஓஞ்சு முடிஞ்சு வந்து படுத்ததும் நல்லா தூங்கினான். தினமும் இதையே வழக்கமாக்கிட்டான். சித்தார்த்துக்கு அதுக்கப்புறம் அவ போன் பண்ணவே இல்லை. அப்படியே 2 மாசம் போச்சு. அன்னைக்கு வழக்கம் போல காலை கண் விழிச்சவளுக்கு தலையெல்லாம் சுத்திட்டு வந்துச்சு. எழவே முடியாம தட்டு தடுமாறி எழுந்து பாத்ரூம் போனவளுக்கு அதுக்கு மேல ஒன்னும் முடியாம வந்து படுத்துக்கிட்டான். ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் மதுரா வராத உணர்ந்த சரோஜா அவளோட அறைக்கு போனான். அவ மயங்கி படுக்கையில இருக்கிறத பார்த்தவ வேகமா போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்து அவ முகத்துல நல்லா தொடச்சு விட்டு குடிக்க தண்ணீரும் கொடுத்தா. ஒரு மிடற தண்ணீரை குடிச்சவளுக்கு வாந்தி வர ஓடி போய் வாந்தியும் எடுத்தா. நிக்கவே முடியாம தடுமாறினவளை படுக்கையில கிடத்திட்டு போர்வையை போத்திட்டு அவ தூங்க மின்விசிறிய வேகமா சுழட விட்டா சரோஜா. அமைதியா தூங்குங்க மதுமா, நான் போய் டாக்டரை வர சொல்றேன், காய்ச்சல் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சாப்பிட்டது சரியில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை தூங்க வச்சுட்டு கிச்சனுக்கு வந்தவ சித்தார்த்துக்கு போன் போட்டு நடந்ததை சொன்னான். அவனுடைய விழிகள் பளபளக்க அதை கேட்டவன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு மனசுல கர்வத்தோட நினைச்சான். உடனே சரோஜாவிற்கு பல கட்டளைகளை போட்டான். இங்க பாரு சரோஜாக்கா, அவளை நீங்க இன்னும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவளுடைய கால் தரையில படவே கூடாது. டாக்டரை நான் வர சொல்றேன். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அத நான் வந்து அவளுடைய கண்களை பார்த்து நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். அவ கண்டிப்பா கேட்பா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு. ஃபுட் பாய்சன் சொல்லி வைங்க. நான் இங்க முடிக்க வேண்டிய வேலைகள் கொஞ்சம் நிறைய பாக்கி இருக்கு. அதை முடிச்சுட்டு வர 1 மாதமாவது ஆகும். அது வரைக்கும் அவளை சமாளிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொன்னான் சித்தார்த். ஆனா தம்பி, அந்த டாக்டர் சொல்லிட்டா? அவர் சொல்லாம நான் பாத்துக்கிறேன், நீங்க அவளை பாத்துக்கோங்க, எனக்கு அது போதும்.
என் சொந்த அக்காவா நான் உங்களை நினைக்கிறேன். அவ வயித்துல என்னோட குழந்தை இருக்கு. அது பத்திரமா என் கைக்கு கிடைக்கணும். அது இனி உங்க பொறுப்பு அப்படின்னு சொன்னான் சித்தார்த். சொந்த அக்கா அப்படின்னு சொன்னதுல கண்கள் கலங்கிய சரோஜா, தம்பி மதுரா பொண்ணு பாவம் அப்படின்னா. அக்கா, அவ எப்பவுமே என்னோட உயிரா இருந்தவ. அவ கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. அவளுக்கும் நான் ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும். அதுக்காக அவளை நான் விட்டுற மாட்டேன். இந்த சித்தார்த் இளிச்சவாய் இல்லைன்னு நிறைய பேருக்கு நான் உணர்த்தணும் அப்படின்னு சொன்னவன் போனை கட் பண்ணான். போனை வச்சவனுடைய கண்கள்ல கொலை வெறி தாண்டவம் அடிச்சு. தான் ஆம்பளையே இல்லைன்னு சொன்ன அவனுடைய மனைவி சங்கரிய பழி வாங்க உணர்வு வந்ததுல மனசு ஆனந்த கூத்தாடிச்சு. அத்தியாயம் 17. சித்தார்த் வீட்டுல கண் விழிச்ச மதுரா பக்கத்துல 40 வயசு மிக்க ஒரு லேடி டாக்டரும் சரோஜாக்காவும் நின்றுட்டு இருந்தாங்க. மெதுவா எழுந்து அமர்ந்த மதுராவை டாக்டர் பார்த்து, எனக்கு என்னாச்சு அப்படின்னு மெல்லிய குரல்ல கேட்டா மதுரா. ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல இருக்கு. நேத்து நைட்டு என்னம்மா சாப்பிட்ட நீ அப்படின்னு அன்போட தலையை கோதி விட்டபடி டாக்டர் கேட்க, அந்த அன்பான தொடுதல்ல மதுராவோட விழிகள் நனைஞ்சு போச்சு. இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு தழுத்தழுத்து குரல்ல சொன்னான். ஓ அப்படியாமா, சரி, நான் கொஞ்சம் மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு போறேன், அதை மறுக்காம சாப்பிடணும். இனி வாமிட் எல்லாம் எதுவும் வராது, சரியாமா அப்படின்னு சொன்னாரு. சரி, ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் தலை கூட சுத்துற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னான். சரியாயிடுமா, நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா சாப்பிட்டு தூங்கு. நான் நாளைக்கு மறுநாள் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு டாக்டர். மருத்துவர் பின்னாடியே வாசல் வரைக்கும் வந்த சரோஜா கிட்ட, அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ சரோஜா, இது நார்மல் பேபி கிடையாது. மதுராவோட மனசும் உடம்பும் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்ற நிலைமையிலயும் இல்ல. அவங்களுடைய கால் தரையிலேயே படக்கூடாது. ஏதாவது விபரீதமா ஆச்சுன்னா சித்தார்த் மிருகமா மாறிடுவான், புரிஞ்சுதா அப்படின்னு சின்ன கண்டிப்பு குரல்ல சொன்ன மருத்துவர்கிட்ட, சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா சரோஜா. டாக்டர் கிளம்பினதும் மதுராவோட அறைக்கு வந்து பார்த்தவ அதிர்ந்து போனான். ஏன்னா அவளோட அறையில மது இல்ல. ஐயோ எங்க போச்சு இந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சபடி பாத்ரூம் வீடுன்னு முழுக்க தேடி பார்த்து கிடைக்காதனால அதிர்ந்தே போனா சரோஜா. திடீர்னு ஒன்னு தோண தோட்டத்திற்கு ஓடி போய் பார்த்தா. அங்க மதுரா நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த பார்த்து அதிர்ச்சியில என்ன செய்யறதுனே தெரியாம விழி பிதுங்கி நின்னா. உடனே ஓடி போய் அவருடைய வழியில இடம் வச்சு நின்னா சரோஜா. மதுமா, என்ன இப்படி இங்க வந்து நடந்துட்டு இருக்கீங்க? டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல்ல, மறந்துட்டீங்களா? வாங்க முதல்ல போய் உள்ள போலாம், இப்போ வெயில் கூட நல்லா ஏறிட்டு வருது, வாங்கம்மா அப்படின்னு அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு போனா சரோஜா. அவ கைய அழுத்தமா பிடிச்சதுல அவளுக்கு கைய வலிக்கவே ஆரம்பிச்சுது. விடுங்க சரோஜாக்கா, கை வலிக்குது அப்படின்னு கைய விடுவிக்க முயற்சி செஞ்சா மதுரா. ஆனா சரோஜா அழுத்த பிடிச்சிருந்தனால அவளால விடுவிக்கவும் முடியல. மதுராவை வலுக்கட்டாயமா அறையில கொண்டு வந்து விட்டா சரோஜா. மதுராமா, தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியவே வராதீங்க. சித்தார்த்த தம்பி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சித்தார்த் தம்பி என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு அப்படின்னு படபடத்தவளை வினோதமா பார்த்தா மதுரா. ஏன், எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன், நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு கூர்மையோட கேட்ட மது கிட்ட. இல்ல இல்ல, உங்களுக்கு வயிறு சரியில்லை தானே, அதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னவளை நம்பவே முடியாம பார்த்தா மதுரா. அவருடைய பார்வையை கவனிக்காத மாதிரி, நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியபடி அங்கிருந்து நகர்ந்து கொண்டாள் சரோஜா. அவ போறதையே பார்த்துட்டு இருந்த மதுரா யோசனையோட படுக்கையில விழுந்தா. படுத்த அடுத்த வினாடி வயிற்றை பிரட்டி கொண்டு வரவும் அவசரமா பாத்ரூமுக்கு போனா. வாந்தி நிற்காமல் வரவும் பயந்து போனான். தனக்கு என்னாச்சு? ஏதாவது வியாதியா? சீக்கிரமா சாக போறோமா? அதனாலதான் சரோஜா அப்படியெல்லாம் பேசினாளா அப்படின்னு ஒரு வினாடி பயந்தவ, உயிரோட இருந்து மட்டும் யாருக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம செத்தா யாருக்கும் நஷ்டமும் இல்ல, நான் ஆசைப்படுற வாழ்க்கையும் இனி வாழவும் முடியாது அப்படின்னு நினைச்சா. தற்கொலை தான் பண்ணிக்க தைரியம் இல்ல, கடவுளா ஒரு வியாதி கொடுத்து சாகருக்கு வரம் கொடுத்தா சந்தோஷமா போய் சேர்ந்தலாம். நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு விரக்தியோட நினைச்சாலே தவிர
தான் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத அவ நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. தான் சாக போகிறோம் அப்படிங்கிற நினைவே கொஞ்சம் நிம்மதியை தர படுக்கையில படுத்தவ அப்படியே தூங்கி போனான். எவ்வளோ நேரம் தூங்கினாலும் சரோஜா வந்து தன்னை எழுப்புற வரைக்கும் சுய நினைவை இழந்து தூங்கிட்டு இருந்தா. சரோஜா தந்த உணவை வயிற்றுக்குள் செல்லவே இல்லை. ஒரு வாய் வைக்கிறதுக்கு முன்னாடியே வாந்தி வாந்தின்னு ஓடிட்டே இருந்தா. வாந்தி எடுத்து முடிச்சு ஓஞ்சு போய் உட்கார்ந்தவகிட்ட குடிக்க ஜூஸை மட்டும் நீட்டினா சரோஜா. அதை வாங்க மறுத்தவ, சரோகா உண்மையை சொல்லுங்க, நான் சாக போறேனா அப்படின்னு கேட்டவகிட்ட, ஐயோ என்ன கண்ணு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. அவளுக்கு வயிற்று பிள்ளைக்காரி சாவை பத்தி பேசுனதும் மனசெல்லாம் பதறி போச்சு. அந்த பதற்றத்தை அவளோட தலையை கோதி விட்டபடி, இந்த நிலைமையில நீ இப்படிலாம் பேசவே கூடாதுமா, இந்தா இந்த ஜூஸை முதல்ல குடி அப்படின்னு அவளுடைய வாயில வச்சு புகட்டி விட்டா சரோஜா. அதை வாங்கி குடிச்சவ, எனக்கு சித்தார்த் கிட்ட பேசணும் போல இருக்கு சரோஜாக்கா, போன் போட்டு தர முடியுமா அப்படின்னு கலங்கிய விழிகளோட கேட்டவ கிட்ட மறுக்கவே தோன்றாம போன் போட்டு கொடுத்தா சரோஜா. ஹலோ. சித்தார்த்தோட கம்பீரமான குரல்ல உணர்ந்தவன் தான் எவ்வளவு பெரிய செல்வத்தை இழந்திருக்கோம் அப்படிங்கறத அவ மனசு நல்லா உணர்ந்தது. மனசு பாரமா இருந்ததை உணர்ந்து கண்கள்ல கண்ணீர் முட்டிட்டு வந்தது. அதை அடக்கினபடி அவ அடி வயிற்றுல கை வச்சுக்கிட்டு சித்தார்த் அப்படின்னு மெல்லிய குரல்ல கூப்பிட்டா. அந்த குரலில் இருந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்தவனால மேற்கொண்டு அவனுக்கு பேசவே வார்த்தை வரல. அப்படின்னு மட்டும் சொன்னான். சித்தார்த் சித்தார்த் அப்படின்னு அவ மறுபடியும் அடி வயிற்றிலிருந்து மென்மையா கூப்பிடவும் அந்த பக்கம் சித்தார்த் உடைஞ்சே போனான். தன்னோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்த தன்னவள் இன்னைக்கு அவனோட உயிரை தாங்கிட்டு இருப்பவ அப்படின்னு மனசு முழுசு உணரும் அந்த வினாடி தன்னவளை இறுக்கி அணைச்சுக்கணும் போல இருந்தது சித்தார்த்துக்கு. அப்பப்பா, காதலுக்கு தான் எவ்வளவு வலிமைடா சாமி, உயிரோடு தன்னை கொன்றே விடுவாள் போல இருக்கே அப்படின்னு நினைச்சவனால அதுக்கு மேல பேசவே முடியல. போனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணவனுடைய போன்ல வால்பேப்பர்ல மது அழகாக சிரிச்சிட்டு இருந்தா. ராட்சசி, என்னை ஏண்டி விட்டுட்டு போன, ஏண்டி என்னை இப்படி சித்திரவதை பண்ண, பாவி, யார் யாருக்கோ என்னை விட்டு கொடுத்துட்டு போக என்னை ஏண்டி காதலிக்கணும் அப்படின்னு கோவமா நினைச்சுவேன். காதலிச்சா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரியக்கூடாதுன்னு உனக்கு கண்டிப்பா புரியணும், அதுக்கு தாண்டி இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைச்சபடி அலுவலக வேலைகளை தன்னை கவனிச்சான். இதையெல்லாம் ஒண்ணுமே அறியாத மதுவோ அவன் போன் கட் பண்ண அந்த விஷயத்துல உடஞ்சே போனான் அவ. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.